நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்ற வசனத்தின்படி கிறிஸ்து நமது இருதயத்திலே பிறக்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நடித்து காண்பிக்க வருகிறார்கள் நம்முடைய ஜூனியர் செக்ஷன் பிள்ளைகள். என்னை யார் பார்த்து கொள்ள போகிறாங்களோ தெரியலையே, என் குடும்பத்தை யார் பார்த்து கொள்ள போகிறாங்களோ தெரியலையே. ஐயோ ஐயோ, என் பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியலையே. ஐயோ, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. என்ன எல்லாம் மாட்டி இப்படி நடக்குது, என்ன சொல்லிட்டு யாருமே இல்லை, என்ன ஹெல்ப் பண்ண யாருமே வர மாட்டாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல, எல்லாமே வேஸ்ட், நான் ஒரு யூஸ்லெஸ், நான் தனியாகவே இருக்கிறேன், தலை வெடிக்கிற போல இருக்கு. ஆஹா, என் வீட்டோட அழகு எத்தனை மாடி மாடியா கட்டி வச்சுக்கிறேன். இது போடுமா? போடாது போடாது. புஜ்ஜு கலிஃபா மாதிரி இன்னும் பெருசா கட்டணும். 200 கிலோ கோல்டு, கோடி கோடியா பணம், ஆடி காரு, ஆடி மாசம் வாட்சு. ஆஹா, ஆடி கோடி மாடி மாடி. ஐயோ, பயமா இருக்கே. என் வீட்டுக்கு என்ன ஆகுமோ, என் காருக்கு என்ன ஆகுமோ, என் வேலைக்கு என்ன ஆகுமோ, பயமா இருக்கே. தூங்கவே பயமா இருக்கு. தூங்கும் போது ஈவல் ஸ்பிரிட் வந்து என்னை பயமுறுத்துது. ஒருவேளை நான் நாளைக்கு எப்ப வேணாலும் தெரியாது. தோல் வலிக்கிற மாதிரி இருக்கு, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, டைஃபாய்டு வர மாதிரி இருக்கு, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை நாளைக்கு எழுப்பாம போயிடுவேனோ. ஐயோ, பயமா இருக்கே. என்னடி சொன்ன? நான் உன்னை விடவே மாட்டேன். நம்ம எத்தனை வருஷமா ஒரே சபையில் இருக்கிறோம். என்ன இப்படி சொல்லிட்டல? உன்னை நான் விடவே மாட்டேன், உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் யாருக்கு காட்டுறேன், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஆஹா ஓஹோ, நான் எவ்வளோ அழகா இருக்கேன். எல்லாரும் நான் தான் அழகா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், சூப்பரோ சூப்பர். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? என் ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, என் சர்ச்சில் வந்து கேட்டு பாருங்க, அப்ப தெரியும் நான் யாருன்னு, என் அப்பா யாருன்னு, என் அம்மா யாருன்னு, என் பரம்பரையே யாருன்னு. இந்த உலகத்துல யாரையும் நம்ப முடியாது. எல்லாருமே நம்ம உதவி தள்ளிட்டு போவாங்க. முக்கியமா இந்த பக்கத்து வீட்டுக்காரன் நம்பவே கூடாது. அவன் இந்த ஊரை விட்டே போயிடணும். நானே எத்தனை நாளா ஜெபம் பண்றேன். ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ
அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11:25. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31:8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:7-8 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படி ஆகும் என்றார். மத்தேயு 21:21. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்க